என்ற பொழுது அவருடைய கையை விட்டு விலகி தானாக நின்று கொண்டிருக்கிறது. 2009 இங்கு வருகை தந்து சொற்பொழிவுக்கு வருகை தந்த ஜே மகாதேவன் ஐயா அவர்கள் முன்னிலையில் ஏறத்தாழ 4.5 மணி நேரம் நின்றது. அப்பொழுது கூட இந்த ரிஷபத்தை ஏந்தி வந்த வக்கீல் சந்திரசேகர் ஐயா கையில் இருந்து விலகி தானாக நின்றது. இன்றைய தினம் பிரதோஷ தினத்திலே ரிஷபதண்டம் ஊர்வலத்தில் வந்து கொண்டிருந்த போது இங்கே நின்று தேவாரம் திருவாசகம் பாடிய பொழுது ஐயா வக்கீல் சந்திரசேகர் ஐயா கையை விட்டு விலகி தானாக நின்று கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் தரிசித்து அனைவரையுடைய தங்களுடைய உறவினர்களெல்லாம் வர சொல்லி உற்றார் உறவினர்களை வர சொல்லி தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பக்த கோடிகள் அனைவரும் வருகை தந்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2001 முதல் 2009 வரை 7 முறை இது போன்ற ஒரு காட்சி, அற்புதமான ஒரு காட்சி நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு 4 மணி நேரத்துக்கு மேலாக நின்று அற்புதம் அருள்பாலித்தது. அன்றைய தினம் வருகை தந்த சிறப்பு சொற்பொழிவர் ஜே மகாதேவன் ஐயா முன்னிலையில் நின்றது. ஏறத்தாழ 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்றைய தினம் ரிஷபதண்டம் நின்று கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது. அதே ஜே மகாதேவன் ஐயா அவர்கள் இப்பொழுது சொற்பொழிவாக வந்தவர்கள் அதை தரிசித்துக் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவரும் பக்த கோடிகள் அனைவரும் வருகை தந்து கண்டுகளிக்குமாறு தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தேவாசிரியர் திருமுறை மண்டபம் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மண்டபம். முதல் மண்டபம் என்பது அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவாரூரில் அமையப்பெற்றது. 2வது மண்டபம் இத்திருக்கோயிலில் 2001 முதல் அமைக்கப்பட்டது. இந்த தேவாசிரியர் திருமுறை மண்டபத்தில் 7வது நூற்றாண்டில் திருஞான சமுத்திர சுவாமிகள் அவர்கள் இத்திருக்கோயிலுக்கு வருகை தந்து பதிகங்களை எல்லாம் பாடிய பிறகு இந்த தேவாசிரியர் திருமண மண்டபத்தில் 4 நாட்கள் தங்கி இங்கிருந்து நடைபயணமாக திருக்குறள் செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தேவாசிரியர் திருமண மண்டபத்தில் ரிஷபதண்டம் ஏறத்தாழ 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பக்த கோடிகளுடைய கையை விட்டு விலகி தானாக நின்று இப்பொழுது அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் தரிசித்து கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.